8 வருடத்தில் 60 திரைப்படமா? யாருப்பா அந்த நடிகர்? எல்லாத்துக்கும் அந்த ஒரு படம் தான் காரணமா? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவின் தலைச்சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். 50 ஆண்டுகளில் தோன்றிய ஒரு அற்புதமான நடிகர். நடிப்பு பல்கலைக்கழகம். இன்றைய காலகட்டத்தில் நடிக்க வரும் ஒவ்வொரு நடிகர்களும் ஏதாவது ஒரு வகையில் சிவாஜியின் பாதிப்பை தன் மனதில் வைத்து கொண்டுதான் நடிக்க வருகிறார்கள். எந்த ஒரு கதாபாத்திரமானாலும் அதை அப்படியே திறம்பட நடித்து கொடுப்பதில் தலைச்சிறந்த நடிகர். அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என்று சொல்லலாம். சுதந்திர போராட்ட வீரர், வரலாற்று புராணங்கள் என முக்கியமான தலைவர்களின் கதாபாத்திரங்களை ஏற்று அவர்களை தன் கண் முன் நிறுத்தியவர் சிவாஜி. சிவாஜியின் நடிப்பு மிகை நடிப்பு என்று ஒரு சாரார் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் கலை உலகில் மிகச்சிறந்த சாதனையாளராகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் முதலில் 1952ஆம் ஆண்டு பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் இந்த தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். முதலில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த சிவாஜி அப்போது அவருடைய கணீர் வசனத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த படத்தின் வாய்ப்பு அவருக்கு தற்செயலாக கிடைத்திருந்தது. அந்த படத்தில் இருந்து சிவாஜியை தேடி பல பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின. 1952ஆம் ஆண்டிலிருந்து 1960ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 8 வருடத்திற்குள் 60 படங்கள் நடித்த ஒரே நடிகர் என்ற பெருமையை பெற்றவர் சிவாஜி. அவருடைய 60வது படமாக குறவஞ்சி திரைப்படம் அமைந்தது. அந்த காலத்தில் வருடத்திற்கு 7 அல்லது 8 படங்கள் நடித்து கொண்டிருந்தார். ஒரு படத்திற்கு 50 அல்லது 60 நாட்கள் கால்ஷீட் கொடுக்கும் பட்சத்தில் அத்தனை படங்களில் நடித்திருந்தார் என்றால் தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் தான் சினிமாவை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் சிவாஜி. இந்த அளவுக்கு நடிப்பின் மீது முழு கவனத்தையும் கொண்டிருந்த சிவாஜி ஒரு கதாபாத்திரத்திற்கு எப்படி தன்னை தயார்படுத்தி இருப்பார் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இந்த படம் பிடிக்கும் பிடிக்காது, இந்த கதாபாத்திரம் பிடிக்கும் பிடிக்காது என எப்போதுமே அவர் நினைத்ததே இல்லையாம். எந்த வாய்ப்புகள் அவரை தேடி வந்ததோ அதை அப்படியே நடித்து கொடுத்தாராம். எந்த கேள்வியும் கேட்காமல் திரைப்படங்களில் நடித்து அதில் 70-80% வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் சிவாஜி. ஆனால் இப்போதுள்ள நடிகர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை கதைகளை கேட்டு நடித்தாலும் அவர்களின் வெற்றி சதவீதம் என்பது மிக குறைவே. தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்களில் ஈடு இணையற்ற நடிகராக, கலைஞராக பார்க்கப்படுபவர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் நடிகராக இருந்த சமகாலத்தில் அவருக்கு இணையான நடிகர்கள் இந்திய சினிமாவிலேயே இல்லை என அவருடன் பணிபுரிந்த பலரும் கூறியுள்ளனர். எந்தவிதமான நடிப்பையும் மிக எளிதாக நடிப்பவர் சிவாஜி கணேசன். அவரது முதல் திரைப்படம் பராசக்தி என்றாலும் அதற்கு முன்பே தனது சிறு வயது முதலே நாடகத்தில் இருந்தவர் என்பதால் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் சிவாஜி. உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோ